எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காக தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக என்னாகமும் 14வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி, இந்த செய்திக்கு தலைப்பாக உன் வார்த்தைகளினாலே என்று சொல்லி, ஏனென்றால் இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய வார்த்தை எவ்வளவு மிக முக்கியம் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உலக பிரகாரமான ஒரு பழமொழியை சொல்வோமானாலும் கூட, ஏதோ வார்த்தைகளை கொட்டிவிடாதே, அதை திரும்ப பெறுகிறது கஷ்டம் என்று சொல்வார்கள். எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகள், அதை கவனமாய் கேட்கிற தேவன் அந்த சத்தத்தை கேட்டு, நீ சொன்ன பிரகாரமாக என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே உன்னுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது. வேதாகமம் சொல்லுகிறது, மத்தேயு 12வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஒரு மனிதனுடைய பேச்சுகள், அதுதான் ஒரு மனிதனை குறித்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீ உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நீ நீதிமான் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிற அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகுகின்றது. நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் நம்முடைய வார்த்தையின்படியாகவே நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கு வேதாகமம் சொல்லுகிறது, லூக்கா 19வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். ஏனென்றால், ஆண்டவரே, நீர் கடினமான மனிதன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதாவது, நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே என்று கர்த்தர் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதனுடைய வாய் சொல்லை கொண்டு, அதுதான் நீதிமொழியின் புத்தகம் 6வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக முக்கியமானது. எனவே தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமாக பேசுகிறவர்களாக நாம் காணப்பட்டாலும் கூட, வேதம் சொல்லுகிறது, எனக்கு நினைவுக்கு வருகிறது, பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது புத்தி பிசகினால் உண்டாயிற்று என்று நீ சொல்ல வேண்டாம். 6ஆம் வசனம் சொல்கிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன் என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். பதறி போய் பேசுகிற சில வார்த்தைகளின் நிமித்தம் பல தீங்குகளும் போராட்டங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இந்த உலக பிரகாரமாகவே நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது
தூதனுக்கு முன்பாக இது புத்தி பிசகினால் உண்டாயிற்று என்று சொல்லாதே. அது நிமித்தம் கர்த்தர் உன் கையின் கிரியையை அழிப்பானேன் என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தினுடைய தெளிவை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ஏன் உலக நடக்கையின்படியாகவே நாம் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமாக, நாம் சொல்லுகிற சாட்சிகளின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு தீர்ப்பை தண்டனையை வழங்கும்படிக்காக இருக்கிறது. காரணம் உங்களுடைய சாட்சிகள் நிமித்தமாக. எனவே நம்முடைய வாயிலிருந்து பிறப்பிக்கப்படுகின்ற வார்த்தையை குறித்து நியாயாதிபதிகளாய் இருக்கிற ஜட்ஜஸ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க பிரயாசப்படுங்கள். எப்படி பேச வேண்டும், எந்த விதத்தில் பேச வேண்டும், தேவனிடத்திலே எப்படி பேச வேண்டும், தேவ சமூகத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும். இந்த முறுமுறுப்பு அங்கலாய்ப்பை தேவன் கேட்டறினார் என்று சொன்னாலும் கூட, நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாம் பலனை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்றதை மறந்துவிடக்கூடாது. நீதிமொழியின் புத்தகம் 16வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, அந்த மாறுபாடானவன் என்ன செய்கிறான், அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே சிந்தனையை செய்து பாவத்தை வருவித்துக் கொள்ளுகிறதற்காக உதடுகளினாலே பேசப்படுகின்ற ஆக்ரோஷமான வார்த்தைகளையோ, தீங்கான வார்த்தைகளோ, அபத்தமான வார்த்தைகளோ, பொய் சாட்சிகளோ, எது எப்படி இருக்கிறதோ அது மற்றவர்களுடைய இருதயத்தை பிளக்கக்கூடியதாயும் அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கும்படிக்காகவும் செய்யக்கூடியதாயும், கோல் சொல்லுகிறதுனாலே சிநேகிதர்களை பிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல மனுஷன் தம்முடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உம்முடைய இருதயம் செம்மையுடையதாய் இருந்து செம்மையானவைகளை யோசிக்கக்கூடியதாயும் பேசக்கூடியதாயும் இருக்கும் என்று சொன்னால், அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. நீதிமொழியின் புத்தகம் 12வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவனவன் தன் வாயின் பலனினாலே திருப்தி அடைவான் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ, எந்த எண்ணத்தோடு பேசுகிறீர்களோ, எந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறீர்களோ, அதனுடைய பலனை நிச்சயமாக நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரணம், ஏதோ கர்த்தர் பார்க்கிறார், கேட்கிறார், நியாயம் விசாரிப்பார் என்கின்ற முறைமையின்படியாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதன் படுகின்ற பாடுகளையும் உபத்திரவங்களையும் தேவன் பார்க்கவே செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்க செய்தார் என்று யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறார், அறிகிறார், கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ, எந்த விதமான விசுவாச வார்த்தைகளை கொண்டு பேசுகிறீர்களோ, அதை தொடர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நீதிமொழியின் புத்தகம் 18வது அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனவன் தன் வாயின் பலனினால் அவன் வயிறு நிரம்பும் என்று சொல்லி, எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் உதடுகளின் விளைவினாலே அவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி, இந்த தெனாலிராமன் கதையை குறித்து நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அதுல அந்த தெனாலிராமனுடைய மகன் என்ன செய்தான்னா, ராஜாவினுடைய அரண்மனை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூவை, அழகான ரோஜா பூவை பறித்து விட்டானாம். கையும் மெய்யமாக பிடிக்கப்பட்டு அது தெனாலிராமனுக்கு தெரிவிக்கப்பட்டது, ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டு தண்டனைக்காக அவரை கொண்டு போகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஜோக்குக்காக இதை பேசுகிறேன். அப்பொழுது தெனாலிராமன் சொல்லுகிறார், வாயிருக்கிற பிள்ளை பிழைக்கும் என்று சொல்லி.
அந்த வாய் இருக்கிற பிள்ளை பிழைக்கும் என்று சொன்ன உடனே அதை தன்னுடைய மகன் நன்றாக புரிந்து கொண்டானா. அங்கு அரண்மனைக்கு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகிறதற்கு முன்பாக என்ன செய்தானா, தன் கையில் இருந்த பூவை எடுத்து வாயில போட்டு மென்று விழுங்கி விட்டானா. அதற்கு பிறகு ராஜாவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது, அவன் பறித்த பூ எங்கே, கையும் மெய்யுமாக பிடித்தாய் என்று சொல்லுகிறாயே, எங்கே என்று கேட்கும் போது அவன் கையிலே பூ காணப்படவில்லை, அதிலிருந்து விடுவிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஜோக்கு தான். வாய் இருக்கிற பிள்ளை பிழைப்பான் என்று சொல்லி, இந்த வாயானது சரியாக இருக்க வேண்டும். எனவே தெலுங்குல ஒரு பழமொழியை சொல்வார்கள், நோறு நல்லா இருந்தா ஊரு நல்லா தான் இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து பிறப்பிக்கப்படுகின்ற வார்த்தைகளின் நிமித்தமாக தான் நல்லது கெட்டது சமுதாயத்திலையும் தனக்கும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற சில பழமொழிகளை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கு வேதம் சொல்லுகிறது, அவனவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும் என்று சொல்லி, அவன் பேசுகிற பேச்சுகளை கொண்டுதான் போஷிப்போ நடத்துதலோ மற்ற காரியங்களோ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தி. அவன் பேசப்படுகின்ற வார்த்தைகள் மிக முக்கியமானது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 21வது வசனம், ஒரு மனிதனுக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் எதிலே பிரியப்படக்கூடியவனாய் இருக்கிறானோ அதன்படியாக தான் அவன் வாழ்க்கையில நடைபெறக்கூடியதாக இருக்கிறது என்கின்றதை வேதத்திலிருந்து பல கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் எடுத்து கொடுக்க முடியும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் அவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது போல, அதே போன்றுதான் வியாதியும் சுகமும் அவனுடைய வாயில தான் இருக்கிறது. அவன் பண்ணுகிற அறிக்கையின் நிமித்தமாக தான் இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சில பேர் சொல்லி கொண்டே இருப்பார்கள், ஏதோ சுகமானதா என்றா அவர்கள் மனப்பூர்வமாக தெரிவிக்கிறது இல்லை. இருந்தாலும் அப்படிதான் இருக்கு, தலைவலி அப்படிதான் இருக்கு, அது போகல, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, திரும்பி வந்து விடுகிறது என்று சொல்லுகிற காரியத்தை அனுப்பப்பட்ட பிசாசானவனை மறுபடியுமாக உள்ள வா என்று கூப்பிடுகிறது போலதான் வாயில அதிகாரம் இருக்கிறது. எனக்கு நன்றாய் தெரியும் சில காரியங்களை எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் பதில் இருக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். த சைலண்ட் லிசனர் ஆஃப் எவ்ரி கான்வர்சேஷன் என்று வீட்டில் ஒரு போர்டு போட்டு கொண்டு இருக்கிறீர்களே, அதே போன்று தான் சாத்தானும் கூட தி சைலண்ட் லிசனர் ஆஃப் எவ்ரி கான்வர்சேஷன் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சாத்தானும் ஒட்டு கேட்கக்கூடியவனாய் இருக்கிறான். அதனால தான் சொல்லும் பொழுது, பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, ராவிலும் அதை கூட பேசாத என்று சொல்லி. எனவே இந்த வார்த்தைகளை அந்த சேட்டையில் பரவி எடுத்து கொண்டு போய் ராஜாவுக்கு தெரிவிக்கவும் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் என்ன சொல்ல வேண்டும்? பாசிட்டிவ் தாட். எப்பொழுதுமே நெகட்டிவ் அப்ரோச்மெண்ட் இருக்கக்கூடாது. வாயில வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, என் குடும்பம் இன்னும் கஷ்டத்துல இருந்து என்றைக்கு தான் விடிவு காலம் வருமோ, இப்படி என்று சொல்லி ஒரு எதிர்பார்த்தலோடு கூட இருந்தாலும் கூட அது ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. சில வேளைகளில் சில ஜனங்கள் பேசுகிற பேச்சுகள், ஆண்டவருக்கு கண்ணில்லையா என்று பேசுகிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள புதிதாய் வருகிறவர்கள் பழைய ஜென்ம சுவாபத்தை அவர்கள் விட்டு விடுகிறதில்லை. அவர்களுடைய பேச்சுக்கள் இதிலையும் காணப்படக்கூடியதாக தான் இருக்கிறது. எனவே தோல்வி வரும் பொழுது எப்பொழுதுமே வெற்றியை பற்றி பேச வேண்டும். தோல்வி வரும் பொழுது வெற்றியை பற்றி பேச எப்படிங்க பேச முடியும்? தோல்வி வரும்போது இல்லை, நிச்சயமாக ஜெயம் பெறுவோம். உங்களுக்கு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், அரசியலும் அரசியல் தலைவர்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நிறைய பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அநேக அரசியல்வாதிகள் பழுத்த பழங்களாக இருக்கிறார்கள், நல்ல பூரண ஆயுசு உடையவர்களாக இருக்கிறார்கள், நன்றாய் இருக்கிறார்கள், ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அவர்களுடைய வாயிலே உண்டாக்குகின்ற அறிக்கை தான். எலெக்ஷன் நேரங்களிலே அவர்கள் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் பார்ப்பீர்கள், ஆனால் நிச்சயம் நமக்கு தான் அமோக வெற்றி இருக்கும் என்று பேசுவார்கள். அப்படியாய் தோல்வியை தழுவிவிட்ட பிறகு கூட அவர்கள் பேசுகிற பேச்சு என்னவென்றால், நாளைக்கு இருப்போமோ இல்லையோ என்கின்றது வேதம் சொல்லுகிறதா இருந்து நாம் பயந்து
கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொன்னாலும் கூட அவர்கள் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்ப்பீர்களானால் இந்த முறை தோல்வி அடைந்தாலும் கூட தோல்வியானது வெற்றிக்கு படிக்கல்லாய் இருக்கிறது. எனவே முதல் படியை நம்ம வைக்கிறோம். அடுத்த முறை எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம கேட்கிறோம். அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் கூட நான் அதிகாரத்திலே இருப்பேன், நானும் ஜெயம் பெறுவேன், வெற்றியை பெறுவேன், நான் எம்எல்ஏ ஆகுவேன், எம்பி ஆகுவேன், மந்திரி ஆகுவேன் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவர்கள் அறிக்கை இடுகிறார்களே, அது ரொம்ப மிக முக்கியமானது. அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய ஆயுசு நாளிலே ஒரு பலன் காணப்படுகிறது, ஒரு தெம்பு காணப்படுகின்றது. நிச்சயமாக அடுத்த முறை நான் தான் வருவேன், நான் தான் ஜெயிப்பேன் என்று சொல்லி. ஆனால் அந்த வார்த்தைகளை தோல்வி கண்ட பிறகும் பேசி கொண்டு இருக்கிறார்களே. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி தோல்வியை கண்டு துவண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற விசுவாசியே, ஏன் உனக்குள்ள இந்த விசுவாச வார்த்தைகள் காணப்படவில்லை? விசுவாச அறிக்கையை அவர்கள் பண்ணுகிறார்கள், தேவனை அறிந்தோ அறியாமலோ எப்படியோ. ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையானது அது வெளிப்படுத்துகிறது. இருதயத்தின் நினைவு வாய் பேசும் என்று சொல்லுகிறது போல இருதயத்தில் அவர்கள் தோண்டு போகாதபடிக்கு ஒரு வெற்றி அறிக்கையை பற்றி அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த முறை நான் கட்டாயம் ஜெயிப்பேன் என்று. தோல்வி வரும் பொழுது வெற்றியை பற்றி பேசுங்கள், குறைவு வரும் பொழுது நிறைவை பற்றி பேசுங்கள். ஆட்டோமேட்டிக்காக தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். என்ன என்று சொன்னால், குடும்பத்தில் ஏற்படுகின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்களிலே பேசப்படுகின்ற பேச்சுகள் எப்படி இருக்கும் என்றால், எனக்கு பருப்பு இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படித்தான் சத்தம். சகோதரிகள் தங்கள் கணவரிடத்துல பேசும் பொழுது அது இல்லை, இது இல்லை, இது பற்றாக்குறை, அது பற்றாக்குறை, இந்த கொஞ்சம் சம்பளத்தில் வைத்து கொண்டு என்னத்தை செய்கிறது, நீங்க வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க, இது இல்லை, அது இல்லை என்று சொல்வார்கள். அப்படி பேசாதீர்கள், இல்லை என்று சொல்லாதீர்கள், தேவை என்று சொல்லி பழக பாருங்கள். இது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ரகசியம். என்னுடைய வாழ்க்கையில தேவன் விதமான காரியங்களை பற்றி பேசி வரும் பொழுது இதை சொன்ன காலகட்டத்திலே நானும் கூட அப்படிதான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனவே கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாக இதை நான் செய்வேன், நாளைய தினத்துக்கு இந்த காரியத்தை கட்டாயம் செய்வேன், செய்து முடிப்பேன் என்கின்ற விசுவாச அறிக்கையை நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். எனவே அரிசி இல்லை என்று சொல்லாத, அரிசி வாங்க வேண்டும் என்று சொல். இல்லை என்று சொல்லாதே, இது தேவைப்படுகிறது என்று சொல். அப்பொழுது உனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என்று சொல்லி கடைசி வரி காணப்படுகிறது. அதனால் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என்ற முதல் வரியை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வாசிக்க வேண்டும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலே உன்னதங்களிலே ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. எனவே உன் தேவைகள், எதிர்பார்க்கிற காரியங்கள், என்னான் இதில் பிறந்தான் என்று தொகையிடுகிற ஆண்டவர் நாளைய குறித்து கவலைப்படாத, நாளைய தினம் உன்னை குறித்து கவலைப்படும் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே, இந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், இதற்கான அரிசி எங்கே, இதற்கான பருப்பு என்ன, இதற்கான விளைச்சல் என்ன என்கின்ற கவலையை தேவன் அவைகளுக்கு உண்டு பண்ணுகிறார். நாளைய தினம் நாளை உங்களை குறித்து கவலைப்படுகிறது. நாளைய தினம் இவன் உயிரோடு இருப்பானே அறிக்கை செய்கிறான். இவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமே, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி ஒரு எதிர்பார்த்தலோடு நாளைய தினம் காத்து கொண்டு இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளையே, நாளைய தினத்தை நீ விசுவாச அறிக்கை செய். நான் வாழ்வேன், நான் செய்வேன், நான் செய்து முடிப்பேன், நிச்சயமாக எனக்கு வெற்றி உண்டாகும், என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார் என்று சொல்லுங்கள். கொலோசேருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்று. அந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்துக்குள்ளே சகலமான பரிபூர்ணம் இருக்கிறது. அவர் குறைவை நிறைவாக்குகிற தேவன். அந்த குறைந்து போன காரியத்திலே நிறைவை காண்கிற தேவன், நிறைவை உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாம் எனக்கு கிடைத்தது
பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது, பரிபூர்ணமும் அவருக்குள் இருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில சகல பரிபூர்ணத்தையும் தேவன் உண்டாக்கக்கூடியவராயிருக்கிறார். சகல நிறைவுகள் அவர் மூலமாக உனக்கு உண்டாக்குகின்றது. அவர் ஏற்கனவே உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு பிரியமாயிருக்கிறது. எனவே நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே பாசிட்டிவோடு கூட, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனைகளோடு கூட, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சகலவற்றையும் சிருஷ்டித்து படைத்து இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன என் நல்ல ஆண்டவரை நான் பெற்றிருக்கிறேன் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்ல வேண்டும். எனவே எல்லாம் அவருக்குள் பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, எனக்கு கிடைத்தது என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 89:34 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் ஒரு வார்த்தையை ஒரு மனிதனிடத்தில் பேசி அவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி விடுவார். ஆனால் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். அதற்கென்று காலத்துக்கென்று நேரத்துக்கென்று நீங்கள் காத்திருங்கள். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் என்று சொன்னால் அதை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். அவர் மனிதன் அல்ல, மாறுகிறதற்கு. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு முறை தேவன் விளம்பினார் என்று சொன்னால் அது ஒரே முறையாக இருக்கும், அது நிச்சயமாக இருக்கும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று என்னோடு கூட பேசினது ஒரு முறை. 1978 தேவன் என்னை அழைத்த பொழுது, இந்த கனமான ஊழியத்துக்காக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி எப்படி நடத்த போகிறார் என்று சொல்லுகிற திட்டத்தை வகுத்து கொடுத்த பிறகு அந்த வார்த்தைகளை தான் இதுவரையில் நான் பிடித்து கொண்டு இருக்கிறேனே. மறுபடியுமாக அவர் தன்னுடைய வார்த்தைகளையும் உடன்படிக்கையும் மீறி மாற்றி பேசுகிறதற்கு அவர் மாந்தன் அல்ல என்கின்றதை நான் தெளிவாக புரிந்து கொண்டபடியினாலே நான் மறுபடியுமாக இன்னொரு ஊழியக்காரரை பார்த்து, ஐயா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கொஞ்சம் சொல்லுங்க, ஐயா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க. மாரிச்சர்லோ வந்திருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். பென்னி என்ன வந்திருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு. டிஜேஸ் இருக்கிற காலத்துல அவர் என்ன சொல்றாரு. அதே போன்று பால்தினர் இருக்கிறாரு, என்ன சொல்றாரு பார்க்கலாம். எல்லார்கிட்டையும் தலையை காட்டின்னு உட்காந்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, தேவன் ஒரு முறை சொல்வார் என்று சொன்னால் உன்னுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறதுல சரியாக இருந்து கொண்டிரு. ஏனென்று சொன்னால் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு புரிந்தும் நடத்தக்கூடியவராயிருக்கிறார். உடன்படிக்கையை அவர் மீறுகிறவர் அல்ல. எனவே மார்க் 9:23 சொல்கிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இந்த விசுவாசம் என்கின்றது ஒரு விதையை போல இருக்கிறது. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நம்ம பெற முடியும், அதுல தான் நம்ம அறுவடையை செய்ய முடியும். எனவே வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். மத்தேயு 17:20 உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுகளை விரட்ட முடியல, சோர்ந்து போன, கவலைப்படாத. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. யோவான் 14:12 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், இவைகளை பார்க்கலும் அதிகமான கிரியைகளை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் என்ன காரியங்களை செய்தாரோ அத்தனை அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே உன்னுடைய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். எனவே வார்த்தைகளை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கக்கூடிய தேவன். அப்படியே அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமனே திரும்பாதபடிக்கு தான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்பும் என்று சொல்லப்படுகிற ஏசாயா 55:11, சங்கீதம் 107:20 வசனத்தை விசுவாச அறிக்கையோடு கூட நாம் பேச வேண்டும். ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அங்கு மலைக்கு கொண்டு போய் அவன் பேசின பேச்சுகள் எல்லாவற்றையும் மத்தேயு 4:அதிகாரத்திலும் லூக்கா 4:அதிகாரத்தையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த பிசாசானவனிடத்துல பேசும் பொழுது வசனத்தை கொண்டுதான் பேசுகிறார். நீ தேவனுடைய குமாரனானால் கீழே குதியும் அப்படி என்று சொல்லும் பொழுது தேவதூதர்கள் எல்லாம் உம்மை கையிலே ஏந்தி கொண்டு வருவார்களே என்று சொல்லும் போது
அங்கு சொல்லுகிறார் ஆண்டவர், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை கொண்டு பிசாசானவனை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை கொண்டு ஜெயம் பெறுகிறவர்களாக மாத்திரமல்ல, தோல்வியை நீங்கள் தழுவ வேண்டிய அவசியமில்லை. வெற்றியை கொடுத்த தேவன், எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணின தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாயின் வார்த்தைகளில தான் மரணம் ஜீவன் என்று இருக்கிறது. எலியா சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், நான் சாக வேண்டும் என்று சொன்னான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லிவிட்டார். என்னாகும் 13வது அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 14வது அதிகாரம் 30, 34ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே கோத்திரத்திலே ஒரு பிரபு வீதம் 12 பேர் அங்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் 2 பேர் மாத்திரம்தான் சொல்லுகிறார்கள், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மற்ற ஆட்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் எல்லாரும் பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள், ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் நாங்கள் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இவர்கள் யாவரும் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. எனவே அவர்களுடைய வாயின் வார்த்தையின்படியாக நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேமை தவிர வேறு யாரும் அங்கு கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. அவர்கள் பயந்து நடுங்கினது போலவே அந்த வனாந்திரத்திலே மற்றவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வார்த்தை விசுவாச வார்த்தையாக இருக்கட்டும். உன் வார்த்தையினாலே நீ அகப்பட வேண்டாம். உன் வார்த்தையினாலே ஆசீர்வாதத்தை இழந்து விட வேண்டாம். சாபத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டாம். தோல்வியை கண்டாலும் வெற்றி எனக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லி வெற்றியை பற்றி பேசு. குறைவு வரும் பொழுது நிறைவை பற்றி பேசு. இல்லை என்று சொல்லாதே, தேவை என்று சொல். கட்டாயம் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். அரிசி இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கலும் அரிசி வாங்க வேண்டும் என்று சொல்லு. நிச்சயமாக கையில் காசு பணம் இருக்கிறதோ இல்லையோ அதை வாங்க வேண்டும் என்று சொல்லு. இல்லை இல்லை என்கின்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து அப்பாலே போகட்டும். அது எப்பொழுதுமே குறைவை கொண்டு வருகிற சாத்தானுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் அமேன் என்று இருக்கிறபடியினாலே நாம் நிச்சயமாக வெற்றியை பெறுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், மகிமையில் அல்ல இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது, எனக்கு குறைவில்லை என்று சொல்லுகிற மக்களாய் காணப்பட கர்த்தர் உதவி பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். பிரயோஜனமுடையதான நல்வார்த்தைகளை பேச கர்த்தர் உதவி புரிய வேணுமா ஜெபிக்கும். சாரிபாத்தை ஆசீர்வதித்த தேவன், ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியினுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்த தேவன் நிச்சயமாக உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.